வணக்கம். தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சென்னை மேற்கு மாவட்டம் அம்பத்தூர் மேற்கு மண்டல் சார்பாக நம்ம ஊர் மோடி பொங்கல் என்ற பொங்கல் நிகழ்ச்சி கடந்த 12/1/2025 ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 8 மணி முதல் அம்பத்தூர் ICF காலனியில் மிகச்சிறப்பாக நடைபெற்றது. தமிழகத்தின் தலை சிறந்த திருநாளான தைப்பொங்கல் திருநாள் நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் நல்லாட்சி நாயகர் நரேந்திர மோடி அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி மாநில தலைவர் மரியாதைக்குரிய அண்ணாமலை IPS அவர்களுடைய ஆணைக்கிணங்க தமிழகம் முழுவதும் தை திருநாள் பொங்கல் திருநாளை தமிழர்களுடைய திருநாளான பொங்கல் திருவிழாவை சென்னை மேற்கு மாவட்டம் அம்பத்தூர் மேற்கு மண்டல் சார்பில் மண்டல் தலைவர் சந்திரசேகர் அவர்களுடைய தலைமையில் ஆண்டுதோறும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த பொங்கல் திருநாள் விழா நமது பகுதியில் இன்று இன்னும் சற்று நேரத்தில் துவங்க இருக்கிறது. அது சமயம் இந்த பொங்கல் வைக்க வந்திருக்கும் தாய்மார்கள் அனைவரும் விழாக்குழு சார்பில் சிற்றுண்டி டிஃபன் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அனைவரும் வந்து டிஃபன் சாப்பிட்டுட்டு அப்புறமா பொங்கல் வைக்கலான்ற விழாக்குழு சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். நம்ம ஊர் மோடி பொங்கல் நிகழ்ச்சியில் தமிழக மாநில தலைவர் திரு K. அண்ணாமலை அவர்களின் ஆணைக்கிணங்க சிறப்பு அழைப்பாளர்களாக சென்னை மேற்கு மாவட்ட தலைவர் திரு மு. மனோகரன் அவர்களும், மாவட்ட பார்வையாளர் திரு G. பாஸ்கர் அவர்களும், மாவட்ட பொதுச் செயலாளர் திரு S. தியாகராஜன் அவர்களும், மாவட்ட செயலாளர் திரு K. சதீஷ் அவர்களும், தொழில் பிரிவு மாவட்ட தலைவர் திரு ரகுராம் அவர்களும் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். பாரதிய ஜனதா கட்சியினுடைய மரியாதைக்குரிய மாவட்ட செயலாளர் அண்ணன் புரட்சி வேந்தன் சதீஷ் அவர்களை வருக வருக என்று வரவேற்று விழாக்குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக நம்முடைய சகோதரிகள் ஆங்காங்கு நின்று கொண்டோம் அமர்ந்து கொண்டோம் இந்த காணும்பவர்களை இந்த பொங்கலை கொண்டாடுகின்ற வகையில் நம்முடைய தாய்மார்களுக்கும் அறுவை சகோதரிகளுக்கும் நண்பர்களுக்கும் கட்சி தொண்டர்களுக்கும் ஆகிய முன்னணி நிர்வாகிகளுக்கும் அத்தனை பேருக்கும் பொங்கல் விழாவை முன்னிட்டு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த விழா என்பது இனிதே நடைபெற இருக்கின்ற இந்த சமயத்தில் அத்தனை பேரும் ஆதரவு கொடுத்து எங்களுக்கு இந்த விழா நடைபெறற்கு உறுதுணையாக இருக்கும்படி அன்போடு வேண்டி விரும்பி பொங்கல் விழாவின் சார்பாக
பாரதிய ஜனதா கட்சி சார்பாக, பாரதிய நிர்வாகிகள் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நண்பர்களே, இந்த பொங்கல் விழா என்பது என்றைக்கும் இல்லாத அளவிற்கு சென்ற ஆண்டை விட இன்றைக்கு இவ்வளவு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சொன்னால் நம்முடைய கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் அனைத்து ஒத்துழைப்போடு இன்றைக்கு இந்த பொங்கல் விழா என்பது நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் நன்றியை நாம் சொல்ல வேண்டும். அத்தனை பேருக்கும் நன்றியை சொல்லிக்கொண்டு ஆண்டன் மரியாதைக்குரிய சதீஷ் அவர்கள் இங்கே மாவட்ட செயலாளர் வந்திருக்கின்றார்கள். வருகின்ற போது இந்த பொங்கல் விழா என்பது கலைகற்கின்ற வகையிலே இந்த பொங்கல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த நிகழ்ச்சி மண்டல் தலைவர் திரு எல் சந்திரசேகர் அவர்களின் தலைமையில் ஊடகப் பிரிவு மாவட்ட துணைத் தலைவர் திரு ஆஸ்கரன் ஜெயன், விவசாய அணி மாவட்ட பொதுச் செயலாளர் திரு எஸ் விஸ்வநாதன், ஆன்மீக பிரிவு மாவட்ட துணைத் தலைவர் திருமதி ராஜேஸ்வரி விஸ்வநாதன், மாவட்ட செயற்குழு உறுப்பினர் திரு CS குமார், மாவட்ட செயற்குழு உறுப்பினர் திரு நீலகண்டன், மாவட்ட செயற்குழு உறுப்பினர் திரு வேல்முருகன், பிரச்சார பிரிவு மாவட்ட செயலாளர் திரு வி தாமரை பாரதி, ஜி லீலாராம் கிஷோர், மண்டல் பொதுச் செயலாளர் திரு MG ரமேஷ், மண்டல் துணைத் தலைவர் திரு G விஜயலால், மண்டல் துணைத் தலைவர் திரு K மோகன் பாபு,
மண்டல் துணைத் தலைவர் திரு பரமசிவம், மண்டல் துணைத் தலைவர் திரு ஜெய்பிரகாஷ், மண்டல் செயலாளர் திரு எஸ் ஏழுமலை, மண்டல் செயலாளர் திரு ஆர் மகேந்திரநாத் சாய், மண்டல் செயலாளர் திரு ஹரிகிருஷ்ணன், முதல் செயலாளர் திருமதி ரேகா, 85வது வட்ட பொறுப்பாளர் திரு எஸ் கார்த்திகேயன் மற்றும் 86வது வட்ட தலைவர் திரு KR சந்துரு, மகளிர் அணி மண்டல் தலைவி திருமதி அனிதா லாசர், தொழில் பிரிவு மண்டல் தலைவர் திரு வெங்கடேசன், தொழில் பிரிவு மண்டல் துணைத் தலைவர் திரு ஆனந்த் பாபு, திரு அஜித், திரு முனுசாமி, திரு சோமகுமார், விளையாட்டு பிரிவு மண்டல் தலைவர் திரு பாலாஜி, கூட்டுறவு பிரிவு மண்டல் தலைவர் திரு MG பிரபு, ஊடகப் பிரிவு மண்டல் தலைவர் திரு சுதாகர், ஊடகப் பிரிவு மண்டல் துணைத் தலைவர் திரு சரண், மண்டல் ID பிரிவு திரு லோகேஷ், இளைஞர் அணி மண்டல் தலைவர் ராஜா, இளைஞர் அணி மண்டல் பொருளாளர் உமேஷ், இளைஞர் அணி மண்டல் செயலாளர் சூர்யதாசன், 150வது கிளை தலைவர் திருமுருகன், 153வது கிளை தலைவர் திரு கண்ணப்பன் அவர்களின் ஏற்பாட்டில் நம்ம ஊர் மோடி பொங்கல் நிகழ்ச்சி மகளிர் 151 நபர்கள் கலந்து கொண்டு பொங்கல் வைத்து பொதுமக்கள் முன்னிலையில் மிகச் சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பொங்கல் வைத்த 151 மகளிருக்கும் பொங்கல் பானை மற்றும் புடவை பரிசு பொருட்களாக வழங்கப்பட்டது. மேலும் ஒவ்வொரு சிறப்பு விருந்தினருக்கும் தனித்தனியாக ட்ரம்ஸ் வாசிக்கப்பட்டு நமது தமிழர் கலை நிகழ்ச்சியான சிலம்பாட்டம் மற்றும் பட்டாசுகள் வெடிக்கப்பட்டு முதலில் சிறப்பு விருந்தினரான மாவட்டத்தின் தலைவர் திரு M மனோகரன் அவர்களுக்கும், இரண்டாவதாக நமது மாவட்டத்தின் பொறுப்பாளர் திரு G பாஸ்கர் அவர்களுக்கும், மூன்றாவதாக நமது மாவட்டத்தின் செயலாளர் திரு சதீஷ் அவர்களுக்கும் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. அண்ணன் ரமேஷ் அவர்கள் எங்கிருந்தாலும் மேடைக்கு வருமாறு அன்பு. அம்பத்தூர் மேற்கு மண்டல சார்பாக நடைபெற்ற இந்த பொங்கல் திருவிழாவை மிகவும் சிறப்பாக கொண்டாடுவதற்காக நமது மாநில தலைமை மற்றும் மாவட்ட தலைமையின் அறிவிப்பின்படி மிக சிறப்பாக நடத்த அம்பத்தூர் மண்டலை சார்ந்த தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதை பணியை மேற்கொள்வதற்காகவும் இந்த கடந்த 3 நாட்களாக குறுகிய காலமாக இருந்தாலும் இரவு பகல் பார்க்காமல் நமது அம்பத்தூர் மேற்கு மண்டலை சார்ந்த மண்டல நிர்வாகிகள், கிளை நிர்வாகிகள், அணிப்பிரிவு நிர்வாகிகள் மற்றும் கிளை தலைவர்கள் முதற்கொண்டு 3 நாட்களாக அயராது உழைத்து மண்டலுக்குள்ளேயே அனைத்து உதவிகளும் செய்து இந்த நிகழ்ச்சியை மிகவும் சிறப்பாக முடித்து கொடுத்த அனைவருக்கும் ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மிகவும் இந்த நிகழ்ச்சிக்கு முக்கியமாக மிகவும் சப்போர்ட்டாக இருந்த நமது முன்னாள் மண்டல தலைவர் திரு கிஷோர்ஜி அவர்களுக்கும், நமது மண்டல் பொதுச் செயலாளர் திரு MG ரமேஷ்ஜி அவர்களுக்கும், அவரும் நமது துணை உறுதியாக இருக்க நமது முக்கிய நிர்வாகியான திரு அஸ்கரன் ஜி அவர்களுக்கும் நமது மண்டல் சார்பாக மிகவும் நன்றி தெரிவிக்கின்றேன். மேலும் இந்த பணியை காலையிலிருந்தே மிகவும் சிறப்பாக செய்து கொண்டிருந்த பிரச்சார பிரிவு மாவட்ட செயலாளர் பாரதி அவர்களும் மற்றும் நமது வட்ட செயலாளர் மற்றும் நமது மாவட்ட செயற்குழு உறுப்பினர் அண்ணன் ஈழவேந்தன் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்தேன். மற்றும் நமது ராமராஜபுரம் சீரானன் மற்றும் இளைஞர் அணி சார்பாக ராஜா மற்றும் அவருடைய சூர்யா அவர்களுக்கு அனைவருக்கும் தெரிவிக்கிறேன். மற்றும் அண்ணன் வேல்முருகன் அவர்களுக்கும் நான் நன்றி தெரிவிக்கிறேன். விஜய் முனுசாமி மற்றும் நமது மண்டலை சார்ந்த வட்ட பொறுப்பாளர் கார்த்திகேயன், அப்புறம் விளையாட்டு பிரிவு மண்டல தலைவர் பாலாஜி மற்றும் சரண், சுதாகர் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணன் சீரானந்தன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களுக்கும் கோவிந்தராஜன் அண்ணன் மற்றும் நமது மாவட்ட ரகு அண்ணன் இந்த வேலைக்கு வந்து சிறப்பித்த ரகு மற்றும் நமது இன்னொரு மண்டல தலைவர் நமது ராமு
அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது முக்கிய நிர்வாகியான நமது ஆடிட்டர் அவர்கள் ஆடிட்டர் கோவிந்தராஜ் அண்ணன் அவர்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். நமது மாண்புமிகு ஆலய பிரிவு மாவட்ட தலைவர் வாங்கி ராஜேஸ்வரி அக்கா அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணன் விவசாய அணியின் மாவட்ட பொதுச் செயலாளர் அண்ணன் விவசாய அணியின் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இரவு பால் பாராமல் நமது காலகராக செந்தூர் மணியண்ணன் நமக்கு இரவு பால் பாராமல் நேற்று இங்கே உறங்கி பொருட்களை பாதுகாத்து கொடுத்த செந்தூர் மணியண்ணனுக்கு மிக மிக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மோகன் அண்ணன் மற்றும் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த சிறப்பாக கொடும்பு வாங்கி கொடுத்த நம்ம மங்களபுரம் அணியை சார்ந்த நால்வர் குழு ஒன்று இருக்கிறது. அது மிக சிறப்பாக செயல்பட்டு இந்த கரும்பை கோயம்பேட்டில் கொண்டிருக்க சேர்ப்பதற்காக அயரால் வைத்தது என்ற ஏழுமலை தலைமையில் வைத்தார்கள். அவர்களும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த மண்டலை சார்ந்த 85-86 வாரை சார்ந்த அனைத்து இந்த விழாவை சிறப்பித்து எங்களுக்காக ஒத்துழைப்பு கொடுத்து பொங்கல் வைத்து கொடுத்த அனைத்து மகளிர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் நமது நிகழ்ச்சிக்காக கேட்ட உடனேயே அனுமதி கொடுத்த நமது அம்பத்தூர் இன்ஸ்பெக்டர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் அது இங்கு வருகை தந்திருக்கும் காவல்துறை அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்போ இந்த நிகழ்ச்சிக்காக பிரஸையும் நம்ம அழைத்தவுடன் வந்து நமக்கு செய்து கொடுக்கும் நமது ஈஸ்வர்ஜி அவர்களுக்கும் நமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இளைஞர் அணிகள் கிளை தலைவராக இளைஞர் கிளை தலைவராக வந்த ராமாபுரம் மற்றும் அவர்களுக்கும் வாழ்த்துக்களை வருகாலத்தில் அவர்கள் எப்படி செயல்பட போறார்கள் என்று எதிர்பார்க்க இருக்கின்றது மன்னருக்காக. அவர்களுக்கு தலைவர் வந்து இளைஞர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றேன். லத்தின் அவர்களுக்கும் நம்ம நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த முக்கியமாக இந்த கிளையில் வந்திருக்கும் ஜமுனா கிளை தலைவர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன். அவர்கள் எங்களுக்கு வாக்குறுதி அளித்திருக்கிறார்கள். இந்த கிளையில் வரும் காலங்களில் வாரம் கூட்டம் நடத்தி மற்றும் கூட்டம் நடத்தி அவர்களுக்கான ஏற்பாடு செய்வதற்கு உறுதியளித்திருக்கிறார்கள். அவர்கள் வீட்டிலே பணத்தில் அவர்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மண்டல தலைவர் திரு வெங்கடேசன் அவர்களுக்கு மிக மிக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்களுக்கு கூடவே இருந்து ரமேஷ் அவர்களும் எங்களுக்கு 3 நாட்களாக நேரம் கடப்பதே தெரியாம பார்த்து நமது அகிஸ் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். முனுசாமி அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். நமது அண்ணன் சோமகுமார் அண்ணனுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். வேல்முருகன் அண்ணனுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நீலகண்டன் அண்ணனுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பகுதியில் மிக முக்கியமாக மற்ற நிகழ்ச்சியை ஏற்பாடு இதன் அனுபவம் வாய்ந்த நமது முன்னாள் மண்டல தலைவர் இப்போது பிரதிநிதியமான கிஷோர் அவர்களுக்கு மிக மிக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதே போன்று வருகின்ற அடுத்த பொங்கல் முடிந்தவுடனே வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் இந்த பகுதியில் நமது வாக்கு சதவீதத்தை அதிகப்படுத்துவதற்காக ஒவ்வொரு கிளையிலும் ஒவ்வொரு கிளை அளவில் பணி செய்வதற்கான இது ஒரு முதல் கட்ட பணியாக நான் இந்த பணியை துவக்கியுள்ளேன். நம்ம அம்பத்தூர் மண்டல பகுதியில் இதுக்கு அனைத்து கிளை தலைவர்கள் முதற்கொண்டு வட்ட நிர்வாகம் முதற்கொண்டு தங்களது ஒத்துழைப்பையும் தங்களது உதவி வைத்தால் நமது 2026 தேர்தலில் இப்போது நம்ம பெற்ற வாக்கு சதவீதத்தை விட மிக அதிகமான வாக்கை பெற்றேன் இதை பற்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். இது அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைவருக்கும் மிக மிக நன்றி. உங்களை ஒத்துழைப்பை கொடுக்குமாறும் தொடர்ந்து கொடுக்குமாறும் கேட்டுக்கொள்கின்றோம். இப்போ இது தொடர்ந்து உரியடி விழா ஒன்று தொடங்க உள்ளது. முக்கியமாக நம்ம மாவட்ட தலைவர்கள் ஸ்டார்ட் பண்ணி அதுல பொறுப்பாளர் அப்புறம் கிஷோர்ஜி அதுக்கப்புறம் நானு வட்ட தலைவர் ஒரு முயற்சியை மேற்கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த முயற்சியில நீ வெற்றி பெற்றீங்களா இந்த பணம் பண்ணாது மக்களுக்கு தான் போய் சேர போகுது, உங்களுக்கு வராது. அதையும் சொல்லிடுறேன். கண்ணை கட்டிடுவோம். உரி அடிப்பீங்க. யார் அடிக்கிறாரோ பணம் போட்டோம். அந்த பணத்தை வந்து மக்கள் ரெடியா இருங்க. இது ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சி. யாரு அடிக்கிறாங்களோ அவங்களுக்கு கிடையாது. அவங்க சார்பா மக்களுக்காக எல்லா மக்களுக்கு என்றும் மக்கள் பணியில் நான் மக்களுக்காக அந்த பாடல் போயிட்டு அந்த உரியடிக்குது. அந்த பாடல் போயிடுங்க. அப்புறம் பார்வையாளர் ட்ரை பண்ணுவாரு. ட்ரை பண்ணுங்க. ஒண்ணும் இல்ல, ட்ரை பண்ணுங்க. உங்களால முடியும். இந்த பாட்டு பாடு. ஆனா நீங்க அடிக்கிறீங்க, குத்து எடுக்காங்க. ஓட போறீங்க.
பாருங்க அண்ணா நீங்க பாடிங்கப்பா சொல்லு இத வந்து இத நம்ம மத்த தலைவர் எல்லாம் கொஞ்சம் அடிக்க சொல்லுங்க நிர்வாகிகள் எல்லாம் கொஞ்சம் அசூப்படுறாரு உங்களுக்கு பிடிச்சிடலாம் வேலைய ஒரே ஆளா பிடிச்சிடா வேலைய மொத்த வேலையும் யாருக்கும் வேலை தெரியல மக்கள் எல்லாம் எடுத்துக்கிறாம்பா தம்பி உங்களுக்கு கிடையாது கால்சோறு மாறு இருக்குது அந்த கால்சோறு மாறு மட்டும் இருக்கு கொடுத்துருங்க யார் வந்தாலும் உங்க வேலைக்கு வந்து கொடுத்துருங்க மொத்தம் போனது இல்லையா ஒண்ணுமே இல்ல ஒண்ணும் இல்லையா தண்ணி இல்ல தண்ணி கட்டியா இந்த பொங்கல் பண்டிகை திருநாளில் தம்பி மிகவும் திறமையாக சைலேஷ் எங்களது 51 மேற்கு மன்ற சார்பாக பரிசு ரொக்க பரிசு 500 ரூபாய் மற்றும் இரும்பு கரும்பு வழங்கப்படுகின்றது. பொங்கல் வாழ்த்துக்கள் சைலேஷ். புரியலில் வந்த பரிசு பொருளை கட்டி பறித்த இந்த ரஜினா அவர்களுக்கு பரிசளிக்கப்படுகிறது. இந்த உதவி போட்டியானது 2 முறை நடத்தப்பட்டது. ஒரு அடிப்பவர் இன்னொரு பரிசு பொருள் தட்டி பறிப்பவர். இந்த பரிசு வழங்கப்பட்ட ரஜினா அவர்களுக்கு வாழ்த்துக்கள் எங்களுடைய மன்ற சார்பாக. மாவட்ட தலைவர் அண்ணன் மு மனோகரன் அவர்களும் மாவட்டத்துடைய பார்வையாளர் அண்ணன் ஜி பாஸ்கர் அவர்களும் பொங்கல் பரிசினை தாய்மார்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். பொங்கல் வைத்த தாய்மார்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அனைவருக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. தயவு செய்து அமைதியாக இப்போது இருக்கின்ற அதே அடுப்பின் அறை பக்கத்திலே நிற்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஒருவர் பின் ஒருவராக வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். பரிசு பேகினை பெற்றவர்கள் தயவு செய்து உங்கள் இல்லத்திற்கு பத்திரமாக செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஏன்னா அந்த டோக்கன் பெற்று பரிசு பெற்றவர்கள் தயவு செய்து நீங்க கிளம்பிடலாம்.
தினம் நமது சென்னை மேற்கு மாவட்டத்தின் சார்பாக அம்பத்தூர் மேற்கு மண்டலில் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். மிக சிறப்பான முறையில் இரண்டாவதாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டில் 8 கோடி மக்கள் முக்கிய திருவிழாவான இந்த பண்டிகை மிக சிறப்பான முறையில் நமது தமிழர்கள் கொண்டாட இருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, உலக நாடுகளில் வாழும் தமிழர்கள், குறிப்பாக சிங்கப்பூர், மலேசியா, அமெரிக்கா, ஆப்பிரிக்கா கண்ட்ரி, இது மாதிரி எல்லா கண்ட்ரியும் நம்ம எங்கெல்லாம் நம்ம தமிழர்கள் இருக்கிறாங்க அங்கெல்லாம் சிறப்பான முறையில் இந்த பொங்கல் கொண்டாட இருக்கிறார்கள். நமது மாவட்டத்தில் இன்னைக்கு 21 மண்டலிலும் இந்த பொங்கல் திருவிழா கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இன்று இந்த மண்டலுக்கு பார்த்தீங்கன்னாக்கா மிக சிறப்பான சகோதரிகள் மிக அருமையாக இங்கே பொங்கலை வச்சு ரொம்ப சிறப்பாக பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இங்கே இந்த மண்டலில் உள்ள அனைத்து தாமரை சுந்தரர்களுக்கும் எனது பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. பாரதிய ஜனதா கட்சி சார்பாக தமிழ்நாடு முழுவதும் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த தைத்திருநாளாம் தைப்பொங்கல் விழாவை முன்னிட்டு இங்கு சிறப்பாக பொங்கல் வைத்து கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இதற்கு முக்கிய காரணமாக விளங்குகின்ற விவசாயிகளை போற்றும் விதமாக இந்த சிறப்பான ஒரு பொங்கல் விழாவை நம்முடைய தமிழர்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அதே போல நம்முடைய மாநில தலைவர் அவர்கள் அண்ணாமலை அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அனைத்து மகளிர்களுக்கும் சிறப்பாக பொங்கல் செய்து சிறப்பாக கொண்டாடிய மகளிர்களுக்கும் இந்த கலை நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த சிலம்பம் கலை நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த பொன் விஜயகுமார் அவர்களுக்கும் அவருடைய குழுவினர் இந்த தம்பி தங்கைகள் எல்லாருக்கும் என்னுடைய சிறப்பான வாழ்த்துக்கள். இந்த பொங்கல் விழாவானது தமிழ்நாடு முழுவதும் பாரதிய ஜனதா கட்சி ஒன்று மட்டும்தான் தமிழர்களை போற்றும் விதமாக கொண்டாடி கொண்டிருக்கிறது. வேற எந்த கட்சியும் இந்த நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து நம்முடைய விவசாயிகளை கௌரவிக்கும் விதமாக யாருமே செய்யல. பாரதிய ஜனதா கட்சி ஒன்று மட்டும்தான் இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம். இதை மக்கள் மனதில் வைத்து வருங்காலங்களில் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியை வலுப்படுத்தும் விதமாக எல்லாரும் ஒன்றிணைந்து துஷ்ட திமுக ஆட்சியை அகற்ற எல்லோரும் ஒத்துழைப்பு தந்து இந்த திமுக அரசை வீட்டுக்கு அனுப்ப தயாராகி கொண்டிருக்கிறோம். எல்லோரும் உங்கள் எல்லாருக்கும் இந்த தருணத்தில் பொங்கல் வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.